பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா ஆண்டவருக்குள்ள நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாതെ இருப்பான். பிரியமான அன்பு தாய் தகப்பமார்களே, இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், சிறு வயதிலிருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். தூங்கி எழுந்த பிறகு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும், வேதத்தை படிக்க சொல்லணும், செபிக்க சொல்லி கொடுக்கணும். அப்படி நம்ம இந்த சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் உள்ளத்துல ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் விசுவாசத்தோடு வாழ்வாங்க. அவங்க போகிற வழிகள் நன்மையானதா இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, பிள்ளைகளுக்கு போக வேண்டிய நல்ல ஒரு தேவ பக்தியை நம்ம அநேக பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லாம போயிடுறோம். ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க, பாருங்க, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியை அவனுக்கு நடத்து, அவன் முதிர் வயதிலும் அவன் பெரியவனான பிறகு கூட உங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியத கர்த்தர் வழி நடத்துவார். பாருங்க, இந்த குச்சி செடியை ஈஸியா நம்ம வலிச்சிடலாம், ஆனா இந்த மரத்தை நம்ம வலிக்க முடியாது. ஏன்னா அது பெருசாயிடுச்சு, அதனால அது கெட்டி ஆயிடுச்சு, அது முத்தி போயிடுச்சு. அப்போ ஒரு மரத்துக்கே இப்படி இருக்கு. அப்போ அதே போலதான் ஒரு குழந்தை மனசு பிஞ்சியா இருக்கும் பொழுதே, அந்த கபடை இல்லாத இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையில நம்ம வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைங்க ஞானத்திலையும் அறிவிலையும் கல்வியிலையும் தேவ பக்தியிலையும் ஆசீர்வாதமா இருப்பாங்க. இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. உங்க பிள்ளைகளை நீங்க கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஐயோ, பிள்ளை ஜெபிக்கிறான், நீங்க காணாம விட்டுருக்கலாம், கண்டுக்காம விட்டுருக்கலாம். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோட பாருங்க. தூங்கும் போது செபிக்க சொல்லுங்க, எழும்போது செபிக்க சொல்லுங்க, சாப்பிடும் போது செபிக்க சொல்லுங்க, வெளியே போகும்போது செபிக்க சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே பிள்ளைங்களுடைய வாயில இருக்கும் பொழுது அவன் முதிர் வயது ஆனாலும் அதை கடைபிடிச்சு கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாருங்க. விசுவாசிங்க. பிள்ளைகளுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் செபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காக இப்பொழுது செபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பரலோக பிதாவே, இசப்பா, இதோ ராஜா, ஒவ்வொரு தாய் தகப்பனை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வார்த்தைகளை சொல்லி அப்பா உங்களுடைய சத்தியத்துல நிலைத்திருக்க, நன்மையானதை கற்றுக் கொடுக்க அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இப்பொழுது ஒரு முடிவெடுத்து பிள்ளைகளை ஆண்டவரே சத்தியத்திலே நியாயத்திலே உண்மையிலே நடக்க கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசத்தோடு செயல்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.